வணக்கம். நான் உங்கள் பிகே பிள்ளை இன் லைவ் டிசைன் வித் பிகே பிள்ளை. இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நான் போட்டிருக்க நகை என்னோடய எப்பவும் போடுற இந்த நகை நிறைய பேர் கேட்டாங்க, என்ன மேடம் இது உள்ளே பிள்ளையாரா என்னென்னு. இது பிள்ளையார் தாங்க. இது ரொம்ப பழசு, கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம அம்மா வயிற்று பாட்டி அம்மா கொடுத்து அம்மா எனக்கு கொடுத்தது. இதுதான் நான் ரெகுலராகவே போடுற ஒரு ஜுவல். அப்புறம் இந்த வளையல் என்ன அப்படின்னா, இந்த மார்வாடிங்கெல்லாம் போடுவாங்க இல்லையா, ராஜஸ்தான் அதுலேருந்து வந்தது. அதையும் சும்மா நான் ரெகுலராக போட மாட்டேன், இந்த வளையல்லாம் மெல்லிசாக போடுவேன். இன்னொரு ஜுவல் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். இதுதான் இந்த மயில், கழுத்தை சுற்றி போட்டுப்பாங்க. நான் இதை யூஸ் பண்ணுறதில்ல, என் பொண்ணு கொடுத்துடலான்னு நினச்சிருக்கேன். ஏன்னா இது கழுத்தை பிடிச்சி ஒரு பட்டை கட்டின மாதிரி இருக்குது. இதுவும் அந்த சைடு தான், நார்த் சைட்லேருந்து வந்தது தான். இதுவும் இந்த வளையல் அதோட ஒரு பெரிய தோடு எல்லாம் ஒரு செட்டு. ஓகே, ஸோ நகை கதை முடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம ரியல் டாப்பிக்கு வரும். நிறைய பேர் என்கிட்ட மேடம் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணால் வரமாட்டேங்குது, அம்மா நான் எத்தனை தரம் கேட்டாலும் நடக்க மாட்டேங்குது, ஏன் நடக்க மாட்டேங்குது, எப்படி நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு சில காரணங்கள் இருக்கும். அதை நாம் இப்போ பார்க்கலாம். ஒரு விதையை எடுத்து நாம் பூமியில் நடுறோம், ஈரப்பதமுள்ள விதை. அப்புறம் விதை பூமி ஈரப்பதமாக இருக்கணும், எரு இருக்கணும், தண்ணி இருக்கணும், அதில் நடுறோம். விதை மறுநாளே முளைக்குதா? இல்லை, ஒரு 2-3 நாள் கழித்து மெதுவாக வெளியில் வரும். இந்த விதை எப்படின்னா, பூமியோட தன்மை, நம்ம கொடுக்கின்ற தண்ணி, எரு, வெப்பநிலை, அதுபோல தான் ஆசைகளும். நாம் பிரபஞ்சத்தை நோக்கி விதைக்கிறோம். என்ன விதமாக விதைக்கிறோம், எந்த மனநிலையில் விதைக்கிறோம், எந்த மாதிரி சூழ்நிலையில் விதைக்கிறோம், எப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகிக்கிறோம், அதை பொறுத்து தான் உங்களை மேனிஃபெஸ்டேஷன் நிறைவேறதும் லேட் ஆகிறதும் சீக்கிரமாக முடிகிறதும் அதை பொறுத்து தான். சில டைம் அல்பமான விஷயங்கள் நான் கேட்கும்போது, நான் தான் சொன்னேன்ல, எனக்கு மைசூர் பாக்கு சாப்பிட்ணுன்னு ஒரு 4 பேர் மைசூர் பாக்கு கொடுத்துட்டாங்க அன்றைக்கி. அந்த மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை பார்த்தா உடனே நடக்கும். இந்த பூ வேணும் அப்படி நடக்கும், மழை பெய்யணும் அப்படின்னு நினச்சா மழை பெய்யும். இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் நடந்துடும். ரொம்ப முக்கியமான விஷயம் நான் கேட்கும்போது இட் ரியலி டேக்ஸ் டைம், ரொம்ப நேரம் ஆகுது. நானே கேட்கும்போது நான் கரெக்டான மனநிலை, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஏதோ பேச்சு பிரச்சனை எல்லாம் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் எனக்கு உடனே இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியாது. நான் அப்படியே காமாக விட்டுட்டு ஆகிடணும். ஆகிட்டு மனசை ஒரு நிலைப்படுத்தணும். ஒரு நிலை 10 நிமிஷம் உங்களால் ஒதுக்க முடியுமா? ஒரு நாளில் 10 நிமிஷம் ஒதுக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்றாற் போல் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தேறும். நினச்சி அதை மனசில் விஷுவலைஸ் பண்ணி உணர்வுகளை அதில் ஊட்டி, இந்த நோட்புக்கில் எழுதுறதோ, வாயால் சொல்கிறதோ, மனசால் விஷுவலைஸ் பண்ணுறதோ, காட்சிப்படுத்துதோ நம்ம பண்ண அந்த காட்சிக்கே ஒரு உணர்ச்சியை கொடுங்க. காட்சிக்கே ஒரு உணர்ச்சியை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது எவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறீங்களோ, எவ்வளோ சீக்கிரம் செய்கிறீங்களோ அது நடந்து முடிந்துவிடும். முதல்ல இதை நீங்கள் யோசனை பண்ணணும். நானும் பிரபஞ்சமும் ஒன்று, நானும் கடவுளும் ஒன்று. இந்த உருவம் இருக்குல்ல, இது ஆன்மா, மனம், உடல், அந்த 3ஐயும் கொண்டது. நானும் பிரபஞ்சமும் ஒன்றுன்னா நீங்கள் எவ்வளோ சக்தி வாய்ந்தவர்கள், பிரபஞ்சம் எவ்வளோ சக்தி உடையது. அதனால் உங்களுக்கும் சக்தி உங்களுள்ளே இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். நிச்சயமாக நம்புங்க, உங்கள் கையில் பிரபஞ்சம் இருக்குது. நீங்கள் தான் பிரபஞ்சம், பிரபஞ்சம்தான் நீங்கள். அடுத்தது இன்னொரு விஷயம், நீங்கள் நினைவு, எல்லா விஷயமும் என்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயமும், என் மனம், என் உடல், என் ஆன்மா எல்லாமே எனக்கு நன்மை பயக்கும். புரிஞ்சுதா? அது தீமை பயக்காது அப்படின்னு நீங்கள் எப்படி எங்கிட்ட இந்த ஆறா இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணுன்னா, காலையிலையோ மத்தியானமோ நல்ல சூரிய ஒளியில், காலையில் எப்போவுமே எனக்கு நல்லா நடக்கும். அது இந்த விரல் இருக்குது இல்லையா, 5 விரல் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த விரலை சுற்றி ஒரு லைனாக அப்படியே அந்த விரலுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு லைனாக ஒரு ஒளி ஓட்டம் ஒன்று போயிட்டே இருக்கும். அதுதான் உங்களிடம் உள்ள ஸ்பிரிட், ஆரா. அந்த ஆரா ரொம்ப முக்கியம். அந்த ஆரா உங்களுக்கு தெரிகிற மட்டும் உங்கள்கிட்ட நீங்கள்
ஆன்மா உங்களிடம் ஊன்றி இருக்கிறது, ஸ்பிரிட் இருக்கிறது, சக்தி இருக்கிறது என்று நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு அது நினச்சி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வேணும்னா, உங்களுக்கு தேவையான பணம், பொருள், மகன் திருமணம், வேலை, டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எக்ஸாம், என்ன விஷயம் வேணும், மன நிம்மதி, எல்லா விஷயங்களையும் உங்களால் சாதிக்க வல்லது அது நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும். கண்டிப்பாக அவங்க தேவை வேறு விதமாக இருக்கிறதுனால அந்தந்த தேவையை நீங்கள் உங்களுக்கு நடந்ததாக நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். முதல்ல நீங்கள் நம்பிக்கை வச்சு நினச்சாதாங்க அது நடக்கும். நம்பிக்கை ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஃபுல் விஷயத்துலேயும் மேனிஃபெஸ்டேஷன், காட்சிப்படுத்துதல், அஃபர்மேஷன் சொல்கிறது எல்லாத்துலேயுமே ரொம்ப முக்கியம் நம்பிக்கை. அசைய முடியாத நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். இப்படி நீங்கள் நம்பிக்கை வைக்கும்போது உங்களை சுற்றி எல்லாம் நடக்கும் எல்லா விஷயம் உங்கள் நன்மைக்காக மாத்திரம்தான் நடக்கும். ஏன்னா பிரபஞ்சம் நீங்கள் ஒரு தடவை சொல்லிட்டீங்கன்னா, நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், டைரக்ஷன் பண்ணாதீங்க. அது ஆட்டோமேட்டிக்காக ஒன்றொன்னா ஒவ்வொரு விஷயமாக உங்கள்கிட்ட அப்படியே கூட்டி கிட்ட நெருங்கி கொண்டு வந்து கொடுக்கும். அப்படி நெருங்கி கொடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நடக்கிற விஷயம் கொஞ்சம் சின்ன விஷயமாக ஒரு படியாக நடந்துகிட்ருக்கும். உங்களுடைய நம்பிக்கை, என்னுடைய நம்பிக்கை, என் உடல், பொருள், மனம், ஆவி அத்தனையும் சுற்றி வியாபித்திருக்கிறது. அது எனக்கு கொண்டு வரும் பொருளை, எனக்கு தேவையான பொருளை கொண்டு வந்து என்னிடம் சேர்க்கிறது. இதுதாங்க ரொம்ப சிம்பிள். நம்ம ஆன்மா மிக சக்தி வாய்ந்தது. அந்த ஆன்மாவின் மூலம், நம்ம மனதின் மூலம், இந்த உடலின் மூலம் ஆன்மாவிற்கு அந்த செய்தியை அனுப்பினா அந்த மனம் ஆழ்மனத்துக்குள்ளே போய் ஆழ்மனத்திலேருந்து பிரபஞ்சத்தில் எதிரொலித்து நீங்கள் கேட்கின்ற அத்தனை விஷயங்களும் கண்டிப்பாக உங்கள் நம்பிக்கையினால் நடந்துவிடும். சரி, இதெல்லாம் ஆசை, இதெல்லாம் தேவை வருது. நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா அதை ரிசீவ் பண்ண? எப்படி ரெடியாக இருப்பீங்க? எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்கள் இல்லாமல், யாருக்கும் கெடுதல் செய்யாமல், அடுத்த ஒரு பொருளுக்கு ஆசைப்படாமல், யாருக்கும் மனம் நோகன் அடிக்காமல் நீங்கள் ரெடியாக இருக்கணும். ரெண்டாவது, நன்றி சொல்லணும். 4-5 விஷயம் இருக்குது இதில். யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது, எதிர்மறை எண்ணங்கள் வரக்கூடாது, அசையாத நம்பிக்கை வேண்டும், அடுத்த ஒரு பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, சந்தோஷம் மாத்திரம்தான் உங்களுக்கு சொந்தம் என்கின்ற எண்ணம் வேண்டும். இப்படி நினச்சா நீங்கள் ரெடி. பி கைண்ட் டு எவ்ரிதிங், எனிதிங் அரவுண்ட் யூ. உங்களை சுற்றி உள்ள பொருட்களுக்கும், சுற்றி உள்ள ஆன்மாக்களுக்கும், சுற்றி உள்ள உயிர்களுக்கும் நீங்கள் கருணை காட்டுங்கள். அதுவே உங்களுடைய தயார் நிலையை காண்பிக்கிறது. நீங்கள் தயார். இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் உங்கள் ஆசையை நிறைவேற்றும் அத்தனை விஷயங்களும் நீங்கள் தயார் நிலையில் இருக்கிறீர்கள். பிரபஞ்சம் நம்மிடம் அன்பும் காட்டுவதில்லை, கோபமும் படுவதில்லை. மாறாக நீங்கள் அன்பு காட்டினால் பிரபஞ்சம் உங்களிடம் அன்பு காட்டும். நீங்கள் வேண்டும் என்பதை சொன்னால், உங்களுக்கு தேவையான உணர்வுகளை சொன்னால், அதை கொண்டு போய் சேர்த்தால் உங்களுக்கு தேவையானவை அனைத்தும் உங்களை வந்து திரும்பி என்ன சொல்கிறேன்னா, நினைக்கிறது நல்லதாகவே நினைக்கிறது ஆசையாக நினைத்து ரொம்ப ஆசைப்படுங்க, ரொம்ப விருப்பப்படுங்க, அசாத்திய நம்பிக்கை கொள்ளுங்க. ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்சம் அதை எதிரொலிக்கும். உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு தெய்வீகத்தன்மை இருக்குது. அந்த தெய்வீகத்தன்மை எப்படி அப்படின்னா, நாம் கடவுள் பாதி மிருகம் பாதி தான். அந்த மிருகத்தை அழிச்சிட்டிங்க அப்படின்னா, அறவே நிறுத்திட்டிங்கன்னா கடவுள் மாத்திரம்தான் இருக்கும். அந்த தெய்வத்தன்மைக்கு என்ன சாத்தியம்னா, நல்லது மாத்திரமே சாத்தியம், நல்லது மாத்திரமே நினைக்கும், நம்பிக்கை மாத்திரமே சாத்தியம், சந்தோஷம் மாத்திரமே சாத்தியம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் காசு இல்லைன்னு சொல்லேன். என்கிட்ட காசு கம்மியாக இருக்குது, காசு எனக்கு வரும், காசு என்னிடம் வரும், பணம் என்னிடம் வரும், பொருள் என்னிடம் வரும், தேவையானவை என்னிடம் வரும் 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 அப்படின்னு சொல்லி பாருங்களேன். சொல்லி அதை நீங்கள் வரவழைக்க முடியும். நான் இப்போ சொல்லியிருக்கேன், எறும்பூர கல் தேயும். எறும்பு நடந்து போயிட்டே இருந்தால் ஒரு இடத்துல லைனாக போயிட்டே இருக்குங்க, அந்த இடம் பள்ளம் வரும். அவ்வளோ எறும்பால் அந்த பள்ளத்தை உண்டாக்க முடியுமா? ஆனால் போய் செஞ்சு அந்த பள்ளத்தை அது உண்டாக்கி விடுது. அதனால் உங்கள் தெய்வத்தன்மையால் நீங்கள் வேண்டுகின்ற வரம் அனைத்தும் கண்டிப்பாக பெறுவீர்கள். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன விஷயம்னா,
இந்த பண மந்திரத்தை சொல்லுங்கள். என்னவென்றால், என் வாழ்வில் பணம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதை ஆக்கப்பூர்வமாகவும் நியாயமாகவும் சந்தோஷமாகவும் செலவிடுகிறேன். நல்ல விஷயங்களுக்காக செலவிடுகிறேன். அது அதி அற்புதமாக என்னிடம் திரும்ப வருகிறது. அதை நன்மைக்குமாகவே மாத்திரமே பயன்படுத்துகிறேன். இதுவரை என் வாழ்வில் கிடைத்த பணத்திற்காகவும் என் மனம் நிறைந்த செல்வத்திற்காகவும் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்கிறேன். புரிஞ்சுதா? இந்த மந்திரம் திரும்ப திரும்ப நான் ஒரு நாளைக்கு 1000 தடவை சொல்லிவிட்டு எழுதிடுவேங்க. 1 2 3 1 2 3 அப்படின்னு சொல்லிவிட்டு 1000 தடவை சொல்லி என்றைக்கு எனக்கு கேஷ் கையில் இல்லையோ, ரொம்ப அவசியப்படுதோ, அன்னைக்கு இந்த மந்திரத்தை சொல்லி என் வாழ்வில் பணம் நிறைந்து கொண்டு திரும்ப வந்து கொண்டே இருக்குது. அதை ஆக்கப்பூர்வமாகவும் நன்மையாகவும் நியாயமாகவும் சந்தோஷமாகவும் செலவிடுவேன். அது என்னிடம் திரும்ப வந்து கொண்டிருக்கிறது. அதனை நன்மைக்காக பயன்படுத்துவேன். இந்த மனம் இந்த நிறைந்த செல்வத்திற்காகவும் என் வாழ்வில் நிறைந்த செல்வத்திற்காகவும் மனதில் நிறைந்த பணத்திற்காகவும் மிக்க நன்றியுடையனாக பிரபஞ்சத்திற்கு இருக்கிறேன். இப்படி சொல்லி பாருங்கள். இதுதான் மணி மந்திரம். சொல்லி பாருங்கள். 100 தடவை சொல்ல ஆரம்பிங்களேன். ரொம்ப சின்ன, ஹார்ட்லி 30 செகண்ட் ஆகும் வந்து சொல்ல. நீங்கள் சொல்லி சொல்லி உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை வளப்படுத்தும். மேலும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.